நீங்கள் நீங்களாக இருந்து, அதாவது ஒவ்வொரு நாளும், அதாவது 24 மணி நேரமும், அதாவது 1440 நிமிடங்களும், அதாவது 86,400 வினாடிகளிலும் நீங்கள் நீங்களாக இருந்து, அதாவது உங்களுடைய அறிவு, நுண்ணறிவு, பகுத்தறிவு, மனச்சாட்சி, மரபணு திறன் அறிவு, மரபணு ஆற்றல், அதற்குரிய காலம், இடம், பொருள் ஆகியவைகளோடு உங்களுடைய உடலும் மனமும் சேர்ந்து உங்களுக்குள்ளே பிறப்பிலிருந்தே உங்களுக்கு கிடைத்து வந்த மனச்சாட்சியின் சார்பாக இருக்கின்ற, மனச்சாட்சியின் மூலமாக இருக்கின்ற உண்மையிலிருந்து, இறுதி உண்மையிலிருந்து, அதாவது எந்த செயலை செய்கிறீர்களோ அந்த செயலுக்குரிய மனச்சாட்சியின் பிறழ்வு இல்லாமல் அது உண்மையா பொய்யா என்று தெரிந்து உண்மையில் மட்டும் இருந்து, அதோடு நீங்கள் பிறப்பிலிருந்தே கொண்டு வந்த அந்த செயலுக்கு யாருக்கு செய்கிறீர்களோ அவர்களுக்குரிய அன்போடு, கருணையோடு, இரக்கத்தோடு நீங்கள் ஒவ்வொரு நொடியும் செய்யும் பயிற்சியை தொடங்கிவிட்டீர்களானால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற, கேட்டுக்கொண்டிருக்கின்ற, நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்ற, அல்லது நீங்கள் ஏதோ அதை வைத்துக்கொண்டு உலகத்தை பிடித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான ஆன்மீக சடங்குகளும் உங்களுக்கு தேவையில்லை. அதை போன்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்ற, நீங்கள் மூட நம்பிக்கையாக நம்பிக்கொண்டிருக்கின்ற, நீங்கள் பொய்மையாக நம்பிக்கொண்டிருக்கிற, நீங்கள் மாயையாக நம்பிக்கொண்டிருக்கின்ற, நீங்கள் ஆணவத்தோடு நம்பிக்கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயமும் உங்களுக்கு தேவையே இல்லை. ஏனென்றால் நீங்கள் நீங்களாக இருந்து ஒவ்வொரு செயலிலும் ஒன்றில் ஒன்றுபட்டு எந்தவிதமான கம்பேரிசன் இல்லாமல், எந்தவிதமான யாரோடும் எப்போதும் ஒப்பிடாமல், உங்களுடைய தனித்துவத்தின் மூல காரணமாக இருக்கின்ற மரபணு திறனை நேர்மையாக கடைப்பிடித்து, மரபணு திறன் எழுந்தவுடன், உங்களுடைய அறிவு எழுந்தவுடன் இரண்டும் கலந்து தன்முனைப்பாக்கி ஒரு செயல் உருவாகும். உதாரணமாக, நீங்கள் ஒரு எழுத்தாளர் அல்லது பேச்சாளர் என்று வைத்துக்கொள்வோம். அதாவது அறிவியல் பூர்வமாக வேர்ட் ஸ்மார்ட் இருக்கிறதாக வைத்துக்கொள்வோம். அந்த வேர்ட் ஸ்மார்ட்டில் உங்களுக்கு ஒரு எழுத்தோ அல்லது பேச்சோ அல்லது சிந்தனையோ வருகிறது என்றால், அந்த எழுகின்ற இடத்திலேயே அது நாம் உண்மைக்காக எழுகின்றதா, இல்லை வெறும் உணர்ச்சிகளுக்காக எழுகின்றதா, இல்லை ஆசைக்காக எழுகின்றதா, இல்லை பேராசைக்காக எழுகின்றதா, அல்லது மாயைக்காக எழுகின்றதா, அல்லது பொய்மைக்காக எழுகின்றதா, அல்லது கற்பனைக்காக எழுகின்றதா, அல்லது ஆணவத்திற்காக எழுகின்றதா என்பதை எப்பொழுது நீங்கள் ஒரு 2 நிமிடம் 5 நிமிடம் சிந்தித்துவிட்டு அதற்கு பிறகு உண்மைக்காகத்தான், நேர்மைக்காகத்தான் நான் செய்யப் போகிறேன் என்று
நீங்கள் எழுந்தவுடன் உங்களுடைய மனம் காணாமல் போய்விடும். ஏனென்றால் நீங்கள் எழுந்த எண்ணத்திற்கு இத்தனை கணக்கு போட்டு ஃபில்டர் பண்ணுகிறீர்கள் அல்லவா. நான் இது உண்மையாக எழுந்ததா, பொய்மையாக எழுந்ததா, பேராசையாக எழுந்ததா, பொறாமையாக எழுந்ததா என்ற நெகட்டிவ் எண்ணங்களை எல்லாம் கம்பேர் பண்ணி அந்த 3-4 நிமிடங்கள் உடைக்கிறீர்களே அல்லது கொஞ்சம் சிந்திக்கிறீர்களே, அப்பொழுது தான் அந்த எழும்போது இந்த பொய்மையும் மாயையும் எதிர்வினைகளெல்லாம் உங்களுக்கு வேறொன்றும் இல்லை. அந்த எழுதலில் மேலே சைடில் எழுகிற ஒன்று தான் மனம். அந்த மனத்தை அடித்து நொறுக்கிட்டிங்கன்னா எப்படி சில நிமிடங்கள் நின்று சில நிமிடங்கள் திருப்பி யோசித்து உங்களுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி உங்களுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி சிந்தித்தீர்களானால் போதும். சின்ன விஷயத்திலிருந்து தொடங்கலாம். பல் துளக்க தொடங்குகிறீர்கள். அந்த பல் துளக்கும் போது நாம் பல் எதற்காக துலக்குகிறோம் என்ற ஒரு உணர்வில் தானே துலக்குகிறோம். பல் சுத்தமாக வேண்டும், இவ்வளவு தானே. இதே மாதிரி ஒரு காரியத்தை செய்கிறோம், பேச நினைக்கிறோம், எழுத நினைக்கிறோம். என்னை பொறுத்தளவில் அதுதான் விஷயம். என்னுடைய அனுபவத்தை தான் பதிவு செய்கிறேன். நான் பேசுகிறேன் என்றால் இந்த பேச்சு உண்மையிலேயே பேசலாமா, இது யாருக்காவது பயன்படுமா அல்லது பயன்படாமல் கூட போய்விடுமா, ஆனால் நாம் உண்மையிலிருந்து பேசுகிறோமா, உண்மையான அனுபவத்திலிருந்து பேசுகிறோமா, அல்லது அன்பினுடைய உணர்வோடு பேசுகிறோமா என்றெல்லாம் சிந்திப்பதற்கு குறைந்தது 5 நிமிடம் 10 நிமிடம் தான் வேண்டும். ஒரு 20 நிமிடம் தான் வேண்டும். அதை யோசித்த பிறகு நீங்கள் செய்ய தொடங்குங்கள். மனம் அழிந்துவிடும், டென்ஷன் அழிந்துவிடும். உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் அதில் இயங்கும். ஏனென்றால் நீங்கள் எழுந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் செயலிலும் அங்கே உங்களுக்கு தீதும் நன்றும் பெருதரவாரா இந்த மாதிரி எந்த கான்செப்டுக்கு நீங்கள் இடமே இல்லை. நீங்கள் செய்து முடித்து தோற்று முடித்து பிரச்சனைகளில் மாட்டி அதற்கு பிறகு தீர்வு காண்பதற்காக இவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்களே ஆயிரக்கணக்கான ஆன்மீக சடங்குகளும் அதே மாதிரி பொய்யான பல்வேறு லாஜிக்கெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்களா. அந்த லாஜி இந்த லாஜி, எந்த லாஜியும் ஒரு மனிதனுக்கு தேவையில்லை. திருவள்ளுவனை நினைத்து பாருங்கள், பள்ளிக்கூடமே இல்லாத காலத்தில் எழுதப்பட்ட விஷயங்கள். ஷேக்ஸ்பியர் நினைத்து பாருங்கள். அதனால் தயவு செய்து இவர்களெல்லாம் மனிதர்கள் உருவாக்கி உங்களையெல்லாம் கொன்று கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சிலரின் நம்மிடம் இருக்கக்கூடிய அறியாமையையும் தெரியாமையையும் புரியாமையையும் இயலாமையையும் கொஞ்சம் இல்லாமையும் பயன்படுத்துகிறார்கள். ஒரே ஒரு மனிதன் இந்த உலகம் அழியும் வரை 99% அவனிடம்தான் அடிமையாக இருக்கிறோம். 1% மனிதர்கள் தான் பணத்தில் உச்சம், பதவியில் உச்சம், அவர்களுடைய வாழ்க்கையில் உச்சம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை ஆடம்பரங்களும் ஒரே 1%. உலகத்தில் மொத்தமாக சொல்கிறேன், ஒரு 800 கோடி மக்களை சொல்கிறேன், அப்படி கணக்கு வச்சு அதில் 1% தான் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் போனால் 1-2. இதுக்கெல்லாம் காரணம் நம்மை அறியவில்லை என்றால் இவர்கள் சொல்லுவது போல அந்த யோகம் போக இந்த யோகம் போங்க, அந்த கிரியா யோகம் எங்கே, அந்த மாதிரியா எதுவுமே தேவையில்லை. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறன் எது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறலாம். உங்களுக்கு அப்படியே இழுக்கும் ஒரு காரியம். இப்போ ஓவியத்தில் திறன் இருந்தால் ஓவியத்தை வரைவதற்கு இழுக்கும், பேச்சில் திறன் இருந்தால் பேச்சாற்றலில் இழுக்கும், நடனம் இழுக்கும், ஸ்போர்ட்ஸில் எதில் உங்களை இழுக்கும் அதில் கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு ஈஜி தேவையில்லை. பட் அறிவியல் பூர்வமாக பார்ப்பதற்கு ஈஜியும் பெட் ஸ்கேனும் தேவை. எதுவுமே தேவையில்லை. பெட் ஸ்கேனும் ஈஜி இருந்துச்சா அது திருவள்ளுவன்ட்ட வள்ளலார்ட்ட இருந்துச்சா? இது கஷ்டப்பட்டாங்க இல்லையா? கஷ்டப்பட்டு தான் கடவுளை கண்டுபிடிச்சார் வள்ளலார். இதுதான் இறுதின்னு சொல்லி அது வேண்டமே வேணாம். குழந்தைகளுக்கு 3 வயசில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாம் முடிச்சு.
3 வயதிலிருந்து கொடுத்துக்கிட்டே வந்து ஒரு 10 வயது வரைக்கும் பெற்றோர்கள் கம்பேரிசன் இல்லாத அந்த நிலையை, இந்த உலகத்தில் எல்லாமே இன்றைக்கி பாருங்கள், கோச்சிங் சென்டர்னு சொல்லி வீட்டுக்கு வீடு கோச்சிங் சென்டர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடக்குது? ஒரு குழந்தையே அது மாதிரி உருவாக்க முடியுமா? திருவள்ளுவனா உருவாக்க முடியுமா? நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? அறிவியல் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது? ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஆயிரக்கணக்கான மரபணு திறன்கள் இருக்கின்றன. எழுத்தில் திறன், பேச்சில் திறன், இசையில் திறன், கணக்கில் திறன், நேச்சுரல் இயற்கையில் திறன், உடல் திறன், விளையாட்டில் திறன் என்று பல லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்கிறது. அவைகளையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பெற்றோர்கள் யோசிக்கணும். இது பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டால் முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்க. பள்ளிக்கூடம் உங்களுக்கு ஒரு 5% மேலே அந்த குழந்தையினுடைய திறனை வளர்க்க முடியாது. வளர்க்கக்கூடிய கல்வித்திறன் தமிழ்நாட்டில், குறிப்பாக இந்தியாவில் இல்லை. எத்தனையோ பயிற்சிகள் கொடுக்குறோம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே நடத்த முடியாது. அதனால் இந்த விஷயத்தில் நீங்களாக இருந்தால் சுவாமி சொன்னது மாதிரி தான், ஆல் ஸ்பிரிச்சுவல்ஸ் ரிச்சுவல்ஸ் ஆர் செகண்டரி டு நோ த காட்ன்றார். அந்த கடவுள் என்ற பெயரால் கடவுளை தெரிஞ்சுக்கிட்டால் இதெல்லாம் வேணான்றார். கடவுளையே தெரிவதற்கு இவங்க வச்சிருக்கக்கூடிய இந்த சடங்குகள் எதுவுமே தேவையில்லை. உங்களுடைய உடலையே தியானமாக நினச்சி பாருங்கள், உங்கள் உணவையே தியானமாக நினச்சி பாருங்கள், உங்கள் பஞ்சபூதங்கள் உங்களுக்கு இருக்க தியானமாக நினச்சி பாருங்கள். இந்த உலகத்தில் எதுவுமே தேவையில்லை. அப்படி நினைக்க நீங்களாக இருப்பீங்க. இருக்கிற எல்லா நடைமுறை இப்போ இதுவரைக்கும் நீங்கள் படுற கஷ்டம்னா என்ன தெரியுமா? நீங்கள் ஏதோ ஒரு பாணியில் உங்களுடைய எண்ணத்தால் செயலால் உருவாக்கியது. மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.